ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பீர்க்கங்காவை வச்சு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் பீர்க்கங்காவை பொரியல் கூட்டு பண்ணாமல் இன்றைக்கி பீர்க்கங்காய் பார்த்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சாதத்தில் போட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிடும்போது இது டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காய் பார்த்தா செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காவை வாங்கி தோல் சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். 3/4 கிலோ வாங்கினனால தான் எனக்கு ஒரு பவுல் பீர்க்கங்காய் கிடச்சிச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு தூளுப்பு போட்டு நல்லா கிளறி இதை ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நாம் இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் உள்ளங்கை அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கடலைப்பருப்பை நான் ஏன் வறுத்து சேர்க்குறேன்னா அப்போ தான் அடுத்து அது ஈஸியாக வெந்து வந்துடும். இல்லாட்டி நீங்கள் முதல்லையே ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக விடணும். இப்போது நான் 2 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கும் போது அந்த எண்ணெய் பாத்திரமே உங்களுக்கு கலர் மாறிடுச்சு. நல்லா சுருக்கமாக இருந்த காஷ்மீரி சில்லி இந்த சுருக்கம்லாம் போய் எவ்வளோ நீண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து காரமான மிளகாவத்தல் 2 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக மிளகாவத்தலை வறுக்கும் போது உங்களுக்கு காரம்லாம் குறைஞ்சிடும். உங்களுக்கு காரம் நிறையா தேவைன்னா கூட ஒரு 3-4 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் சீச்சு போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக வர்ற அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேங்க. வெங்காயத்தை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை 2 பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெய் கடாயில் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா இந்த சூட்டில் முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு வதக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது கொஞ்ச நேரத்தில் அந்த தக்காளி மேலுள்ள தோல் தானாகவே அப்படியே கலண்டு வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் கரண்டியால் அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் தோலை எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கலண்டு வர தோலை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை நல்லா மசிச்சு வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா குழைவாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். மேலும் வறுத்து வச்சுருக்க மிளகாவத்தில் கைகளாலேயே இப்படியே நீங்கள் நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா பொடியாயிரும், தூளாக ஆயிரும். மிளகாவத்தலையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நாம் ஊற வச்சுருக்க பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம காஷ்மீரி சில்லிலாம் சேர்த்துருக்கனால நல்லாவே கலர் உங்களுக்கு மாறி வந்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் தேவைன்னா நீங்கள் மிளகாய் வத்தல் கூட ஒரு 4 வத்தல் சேர்த்து நல்லா வறுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள், கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் பார்த்தா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபைனலாக ஒரு அரை எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சிட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சரியான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.